கனா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பரசி கஸ்தூரி கிட்ட பேசுகிறாங்க. அம்மா, இன்றைக்கி நான் முதல் முறையாக ட்ராக்ல மயங்கி விழுந்துட்டேம்மா. என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலம்மா. என்னோடய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அதுதாம்மா. அதுலேயே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. தயவு செஞ்சு நான் தான் அந்த வீட்டோட முதல் வாரிசுன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கஸ்தூரி, அன்பரசி, நான் எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன். நீ தான் அந்த வீட்டோட முதல் வாரிசு, மொத்த சொத்துக்கும் ஏக வாரிசு நீ தான் அப்படின்னு நான் எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும். நீ இப்போது நடக்க இருக்கிற அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு காமிக்கணும். நீ ஜெயிச்சனா கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசி, கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காமிப்பேம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஸ்வா கமிட்டி கிட்ட பேசுகிறாங்க. அன்பரசி கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்பரசியால் மட்டும்தான் கோல்டு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ கோச் நீங்கள் அன்பரசி மேலே இருக்கிற பாசத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க, இதே மாதிரியே டோர்னமெண்ட்டில் போய் மயங்கி விழுந்துட்டா நம்ம காலேஜுக்கு தானே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போது விஸ்வா நான் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக அன்பரசி ஜெயிப்பா. சரி, அன்பரசி இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னா அவள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோச் எப்படியும் அன்பரசியால் ஓடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இந்தியா லெவலில் எத்தனை நிமிஷத்தில் ஓடி ஜெயிச்சாங்களோ அத்தனை நிமிஷத்தில் ஓடி காமிக்க சொல்லுங்கள். அப்படி மட்டும் அவங்க இந்த போட்டியில் ஓடி ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டோர்னமெண்ட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஸ்வா கண்டிப்பாக அந்த நிமிஷத்தில் அன்பரசியால் ஓட முடியும். ஏன் காமன்வெல்த்தில் எத்தனை நிமிஷத்தில் ஓடினாங்களோ அத்தனை நிமிஷத்துலேயே அன்பரசி ஓடி காமிப்பா, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அன்பரசி மேலே கான்ஃபிடென்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அன்பரசி என்ன இது விஸ்வா சார் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் விஸ்வா கரெக்டாக அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அன்பரசிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்பரசி, உன்னால் கண்டிப்பாக ஓட முடியுன்றதுனால தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். உன்னால் முடியுமான்னு கேட்க அன்பரசியும் முடியும்னு சொல்கிறாங்க. சரி, நீ ப்ராக்டிஸ்க்கு கிரவுண்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அனன்யா கேட்டுட்ருப்பாங்க. அனன்யா சந்திரசேகர் ஜானகியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது சந்திரசேகர் அனன்யாவுக்கும் அன்பரசிக்கும் சேர்த்து ஹெல்த் பவுடர் வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அனன்யா சொல்கிறாங்க, அன்பரசி இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க மாட்டா, அவள் அன்ஃபிட் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்திரசேகர், என்ன இது அவள் கலந்துக்கிறது தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இல்லைப்பா, அவள் அன்ஃபிட் ஆகிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரசேகர் சரி, நான் காலேஜில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹெல்த் பவுடரை அனன்யா அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன இது, அவளே விட்டாலும் இந்த விஸ்வாவும் அப்பாவும் விட மாட்டாங்க போல இருக்கே, கண்டிப்பாக டோர்னமெண்ட்டில் கலந்துக்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அனன்யா திரும்பவும் அந்த மருந்தை அந்த ஹெல்த் பவுடரில் கலக்கிறாங்க. எப்படியும் அன்பரசி இதை குடிப்பா, அதனால் இப்போவே நாம் உஷாராக இதில் கலந்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு கலந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகியும் சந்திரசேகரும் ரிஷின்றவங்களை மீட் பண்ணுறாங்க. கஸ்தூரியை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்போது ரிஷி ஜோயல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜோயல் இப்போ நாம் எப்படி அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க, அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜோயல் கேட்குறாங்க. அப்போது ரிஷி கஸ்தூரியோட ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்து ஜோயல், இவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரிஷி இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.